வணக்கம். வணக்கம் இளவரசே, வணக்கம். காசி தீர்த்தமே தீர்த்தம், காசி தீர்த்தமே தீர்த்தம், கன்னி சுகமே சுகம், கண்ணுமே சுகம், கம்பர் நாவே நாவே, கம்பர் நாவே நாவே, கதிரவன் ஒளியே ஒளி. கதிரவன் ஒளியே ஒளி. இது என்ன தெரியுமா? ஒன்றும் புரியலையா ஐயா? ஒரு நாள் நேரத்திலே பாண்டிய மன்னருக்கு பெருத்த சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. கேள்விப்பட்டு விட்டது. எப்படி என்றால் உலகத்திலே சிறந்த ஒளி எந்த ஒளி? எந்த ஒளி? அப்படி சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. பாண்டிய மன்னர் பார்த்தா சரி. அவர் ஆண்டிற்கு அரசவில் இருந்த ஆமா. அனைத்து புலவர்கள் வரவழைத்தார். புலவர்கள் அமர்ந்திருந்தார்கள். சரி. அந்த புலவர்களிலே அவபிராட்டி அமர்ந்திருந்தார். சரி. கம்பர் அமர்ந்திருந்தார். அமர்ந்திருந்தார். புலவர்களை பார்த்து பாண்டிய மன்னர் கேட்டார், ஆமா. புலவர்களே, உலகத்தில் சிறந்த ஒளி எந்த ஒளி? எந்த ஒளி? அப்படின்னு கேட்டார். இந்த சந்தேகத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க. ஆமா. அதை கேட்ட உடனே சரி. கம்பர் தெரிவித்தார், காசி தீர்த்தமே தீர்த்தம், காசி தீர்த்தமே தீர்த்தம், கன்னி சுகமே சுகம், கண்ணி சுகமே சுகம், கம்பர் நாவே நாவே, கம்பர் நாவே நாவே, கதிரவன் ஒளியே ஒளி. கதிரவன் ஒளியே ஒளி. அப்படி என்று கம்பர் தெரிவித்தார். சரி. இதை மறுத்த அவபிராட்டியை தெரிவித்தார், ஆகாய தீர்த்தமே தீர்த்தம், ஆகாய தீர்த்தமே தீர்த்தம், அன்ன சுகமே சுகம், அன்ன சுகமே சுகம், கலப்பையின் நாவே நாவே, நாவே நாவே, கண்ணின் ஒளியே ஒளி. ஒளி. அப்படி என்று அவபிராட்டியை தெரிவித்தார். ஆமா. இரண்டு பேருக்கு போட்டி வந்து விட்டது. நீ சொல்வது உண்மையா இல்லை நான் சொல்வது உண்மையா? அப்படி போட்டி வந்து விட்டது. கம்பர் தெரிவித்தார், காசி தீர்த்தம் என்று தெரிவித்தார். ஆமா. அவபிராட்டியை தெரிவித்தார், ஆகாய தீர்த்தம் என்று தெரிவித்தார். தெரிவித்தார். ஆகாயத்தில் மழை பெய்தால்தான் காசியில் தீர்த்தம் ஓடும். கண்டிப்பா. ஆகாயத்தில் மழை பெய்யவில்லை என்றால் காசியில தண்ணி வர காய்ந்து போய் கிடைக்கும். மழை பெய்யதான் எல்லா கடலுக்கும் ஆத்துக்கு ஏரிக்கும் தண்ணி தண்ணி போகும். ஆமா. அதனால் ஆகாய தீர்த்தமே தீர்த்தம். தீர்த்தம். கம்பர் தெரிவித்தார், கம்பர் அன்ன சுகம் என்று தெரிவித்தார். ஆமா. யாரு? அவபிராட்டியார். ஆமா. கம்பர் தெரிவித்தார், கன்னி சுகம் என்று தெரிவித்தார். ஆமா. நீ கன்னி சுகத்தை தேட வேண்டுமானால் அன்ன சுகம் இருந்தால்தான் ஒரு கன்னி சுகத்தை தேடுவாய். ஒருத்தர் சாப்பிட்டு தெம்பா இருந்தா பெண்களுடைய ஆசையே பார்க்க முடியும். ஆமா. அதனால முதல்ல கன்னியோட சுகம் கிடையாது, அன்ன சுகம் இருந்தாதான். அன்ன சுகம் இருந்தால்தான் கன்னி சுகத்தை தேடும். அன்ன சுகம் தான் முக்கியம். அப்ப அன்ன சுகமே சுகம். கம்பர் தெரிவித்தார், கம்பர் நாவி என்று தெரிவித்தார். கம்பர் நாவு. அவபிராட்டியை தெரிவித்தார், கலப்பை நாவி என்று தெரிவித்தார். கம்பர் நாவில் என்ன விளையும்? கம்பர் நாவில் என்ன வரைய புலமை பேசுவா, கவி பாடுவா, பாடுவா, அவர் குடும்பத்தை சார்ந்தவர் மட்டும் தான் பிழைக்கலாம், வேற யாரும் பிழைக்க முடியாது. கலப்பை நாள் இருந்தால் பயிர் செய்து பல உயிரினங்கள் வாழுமா? அதான் கலப்பை நாவே நாவே. கம்பர் தெரிவித்தார், கதிரவன் ஒளி என்று தெரிவித்தார். அவபிராட்டியை தெரிவித்தார், கண்ணின் ஒளி என்று தெரிவித்தார். இந்த கண்ணொளி இருந்தால்தான் அந்த சந்திர சூரியனே பார்க்க முடியும். கண்ணொளி இல்லை என்றால் உலகமே இருளாக ஆகிவிடும். அப்படியானால் உலகத்தில் திறந்த ஒளி கண்ணொளி 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 என்று பாராட்டி அவைக்கு பல பரிசுகளை கொடுத்தாராம் பாண்டிய மன்னர். அப்பதான் கம்பர் பார்த்தார், இப்பேற்பட்ட அவையிலே ஒரு ஆண் என்று பாராமல் ஒரு பெண்ணான அபிமானப்படுத்தி விட்டாலே எப்படியா டீ போட்டு பேச வேண்டும். அப்படி என்று விடுதலை முழுவதை கேட்கிறார். ஒரு காலிலே நாளிலே பந்தலடி. அப்படி என்று கம்பர் தெரிவித்து விட்டார். இதை பார்த்த அவபிராட்டியார் நம்ம நேரா பார்த்து கேட்க முடியாமல் விடுதலை முழுவதை டீ போட்டு பேசிவிட்டானே, இவனுக்கு 9 தாப்பட்டம் கொடுக்க வேண்டும். காலிலே நாளிலே பந்தலடி. ஆமா. அப்படி தெரிவித்த உடனே அவபிராட்டியை தெரிவித்தார், அதே 8.25 லட்சணமே, 8.25 லட்சணமே, எமனேறும் வரியே, ஊரை இல்லா வீடே, குலராம தூதுவனே, மற்றில் பேர்த்த பெரியம்மன் வாகனமே, காலையடா சொன்னாயடா ஆலை கீரையடா ஆராய்ந்து பாராயடா. எப்படி? ஆலக்கீரையடா ஆராய்ந்து பாராயடா. ஆமா. அவபிராட்டியை தெரிவித்தாரே, அதே 8.25 லட்சணமே, 8 கால போறது யாரு? அட பொணமே, அதே பிணமே, எமனேறும் வரியே, எமன் ஏறக்கூடிய வாகனம் இது, எருமைக்கிடாது, கூரை இல்லா வீடு, குட்டிச்சவரே, குலராமன் தூதுவனே, ராமருக்கு தூதுவன் குறைக்கு, மட்டில் பேர்த்த பெரியம்மன் வாகனமே, மூதேவி ஏறக்கூடிய வாகனம் இது, அதே கழுதையே, யாரையடா சொன்னாயடா ஆலை கீரையடா ஆராய்ந்து பாராயடா. அப்படி என்று ஒரு டீ பட்டத்துக்கு 9 தாபட்டம். அதே போல அவ்வைய போல் அறிந்தவர்களை கம்பரை போல் கற்றவர்களை
இல்லை. என்ன ஊரு? வெண்பாவூர் கிராமத்திலே கும்பிடுபட திருமாகி காமங்காமாயி அந்த தெய்வத்திற்கும் மற்றும் மந்தையில் அமர்ந்தக்கூடிய மகமாரி அம்மனுக்கும் மற்ற எல்லையில் அமர்ந்தக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் அமர்ந்தக்கூடிய சிறியோர் முதல் பெரியோர் அண்ணனுக்கும் தண்டலையை சேர்ந்த ஸ்ரீ கங்கையம்மன் நாடக சபா அனைத்து பேர்களுக்கும் உனக்கும் இந்த சின்ன சிறுவன் அதே போல வந்தேன். நான் யார், யாருக்கு மகன் என்பதை விளக்கம். ஆளுக்கு ஆணாகும் பெண்ணுக்கு பெண்ணாகும் தென்மதுரை ஆண்டக்கூடிய என் தாயாகிய அள்ளி மகாராணிக்கும் பாண்டவர் ஐவராஜாக்களிலே நடைபிறந்தோராகிய முன்னிலை பெண்ணழகி முறையிலே மற்றழகி நாவில நட்சத்திரவனே பல்லிலே பரிசுவனே பாதத்தி சந்தாமரை அப்படி சொல்லக்கூடிய 32 அழகு படைத்த அர்ஜுன மகாராஜனுக்கும் மகனாக உதித்த எனது பேரோ பூவுலகின்றேன் பூவுலகின்றேன். ஏனென்றால் தேவலோகத்தின் தாத்தான் இருக்கிறார். கண்டிப்பா அவருக்கு பேர் தேவேந்திரன். தேவலோகத்தை ஆண்டவர் தேவேந்திரன். பூலோகத்தில் பிறந்தபடினால் எனக்கு பூ உலகின்றேன். ஆமா, அப்படி என் நாமதேயம். அது மட்டும் இல்லாமல் இன்று எனக்கு தினந்தோறும் தோழன்மார்களோடு விளையாடக்கூடிய பழக்கம். ஐயா பேர் தெரியுமா? புயல் பொண்ணு கோச்சிக்காதீங்க. நீங்க வந்து இளவரசர் தினந்தோறும் விளையாடக்கூடிய பழக்கம். உங்களுக்கு என்னென்ன விளையாடு தெரியும்? என்னென்ன விளையாடு? நீங்க என்னென்ன விளையாடுவீங்க? நாங்க எப்பயுமே பொட்ட புள்ள கொடுத்தா விளையாடுவோம். அப்படி கிடையாது, தெரியல பம்பர் ஓட்டு விளையாடுவாங்க. அதை கேக்குறியா? ஆமா, நான் புல்லாங்கோட்டி ஆடுவேன். புல்லாங்கோட்டி தான் அதுல கிட்டி புல்லும்பாங்களே. இப்படி நேரம் குழி பறிச்சு குழியில கோட்டி விட்டு உள்ள புல்லு அத்தனை புல்லுதான் இப்படி வச்சு அடிச்சு மேல போவோம். அங்கிருந்து போடுவோம். இங்க குறுக்கு குச்சி வச்சிருவோம். குச்சியில டமுக்கு அடிக்கலன்னா அது அடிக்கமா 1 2 3 4 அடிச்சு திருப்பி விட்டோமா அங்கிருந்து 550 750 கேட்டு அவனை வைக்கிறதுனாங்க கிட்டி புட்டு அது விளையாடுவீங்க. கோலி விளையாடுவீங்க. ஆனால் நீங்க விளையாடுற விளையாட்டு கிடையாது. நான் தினந்தோறும் ஒரு நாட்டு கிலோமீட்டர் தேடி மீது ஏறிதான் விளையாடக்கூடிய பழக்கம். விளையாடுவியா? ஆமா, அதுக்கு தான் எங்க அப்பன்ட்டு அப்பயே சொன்னேன், குடிகார கூதிமாவனை இப்படி பெக்காதரான்னு. ஏன்டானா பின் என்ன சொல்றேன்? இவெல்லாம் கோயா என்னை வந்து சொல்றான். அவர் இளவரசர் புலத்துறான். இவங்க அப்பன் சம்பாதிச்சு வச்சிருக்குமா? ராஜாவுக்கு பிள்ளையை இருக்குமா? என்ன சொல்றான்? உங்களை மாதிரி புறம்போக்கு நான் இல்ல. குண்டு அடிக்கிறது, கோழி அடிக்கிறது, பந்து அடிக்கிற எனக்கு கிடையாது. இளவரசரு, நான் ராஜா விட்டு புள்ள. அதனால நாங்க தேரு தான் விளையாண்டுக்குவோம். தேர் ஏறி விளையாண்டுக்குவோம் அப்படின்னு அவன் சொல்றான். ஒரு நாளைக்கு அவங்க கூட தேர் ஏறி பாரு. இல்ல, அவங்க அப்பன் கோமனாவுக்கு அப்படி அவனுக்கிட்ட தேர் இருக்குது, ஏறுறான். ஆமா, நம்மள்ட்ட என்ன இருக்கு? நம்மள்ட்ட ஒண்ணு இல்ல. நம்ம நொனா கையில் தான் தேர் செஞ்சு விளையாடுவோம். நொனா கையில தட்டு இருக்குல்ல, அதுல தான் செஞ்சு விளையாடிட்டு இருப்போம்.
இப்ப தேர்ல ஏறலாமா? ஏய், அது மட்டும் இல்லாமல் நான் ஐவராஜாக்களிலே நடுப்புற நாயகனாகிய அர்ஜுனனுக்கு எப்படி வந்ததுன்னா அர்ஜுனா மகாராஜன் மகன் என்று தெரிந்து கொண்டாயா? அர்ஜுன மகாராஜனோட புள்ள. ஆமா. சரிங்க. அப்படி இருக்கும் போது இன்றைய தினத்தில் தெருவில விளையாட வேண்டும். ஆமா. எங்க வீட்டுல தங்க தேர் இருக்குது. சரி. அந்த தேரை கொண்டு வந்தா எல்லாரும் ஏறி தேரில் ஏறி விளையாடலாம். தேர் ஏறி விளையாடுங்க. இந்த தேர் மழை தேர். தெரியல விளையாடலாமா? தங்கத்தேரி மீது ஏறினா தங்கத்தேர் உடைச்சிட்டீங்க. நம்ம ஃப்ரெண்ட் தானே? ராஜாவோட பிள்ளை நானே. கூட்டாளி தானே? ஆமா. உங்களை திட்டுவோம், அப்புறம் ஒண்ணு உங்க கூட விளையாடுவோம். அப்பெல்லாம் நண்பன் சொன்னா உயிர் காப்பான் தோலை. இப்பெல்லாம் உங்க பெத்த தாய் வீட்டுல இருக்குள்ளே இப்ப வெளிய வந்து நின்னுகிட்டேன். ஏன்னா உங்க ஓயா ரமேஷ் எவனா ரமேஷ் நான் கூப்பிடுறான். இல்ல ஏன்னா உங்க அம்மா சுரேஷ் அம்மாவை சேர்த்து அந்த மாதிரி நான் அப்படிதான் திட்டிக்குவோம். ஆளாதப்ப உம்மால ஓயாடணும். வீட்டுக்கு போனா பேசுங்கவா. ஏன் தங்கத்தேர் உடைச்சிட்டீங்க? தங்கத்தேர் வேணும்டா. மயில் தேர் தங்கத்தேரு தங்கத்தேரு தங்கத்தேருங்கிறியா? பெரிய பவள பெத்திருப்பா வந்த உடனே 120 கிலோ வெயிட் போட்டு பையன் ஆடுறானு. நாளைக்கு நம்மளுக்கு ஆள் வரும்னு நினைச்சியா? உலகத்திலே உனக்கு சம்பளம் எவ்வளா சொல்றா? சம்பளம் எவ்வளா? 600 ரூபா கூலி வாங்கிக்கிட்டு பஸ்ஸுக்கு வரதுக்கு 100 ரூபா செலவாகும். ஆமா. இவன் கோட்டுக்கு 200 ரூபா செலவாகும். இவன் பொண்டாடி புள்ளிக்கு சோத்துக்கு 200 ரூபா செலவாகும். மீதி எவ்வளவு இருக்கும்? 100 ரூபா. ஒரு நாளைக்கு 100 ரூபா சேர்த்து வச்ச இவனு 5 பவுன் நீங்க சைடு போட்டுருக்கான். தங்கத்தால போட்டுருக்கான். 5 பவுன் 100 ரூபா சேர்த்து தங்கத்தால போட்டுருக்கான். ராஜாவுக்கு புள்ள போறவங்க. காலை சாய் போடுற
இப்ப ஒரு கூத்தாடி விட்டு 100 ரூபாய் சம்பாதிக்கிறவனே தங்கத்துல ஒரு செயின் போட்டுக்கிறான். நாட்டை ஏமாத்தி நாட்டை ஏமாத்தியா பொதுப்பட எனக்கு கருத்து சொல்றேன். ஒரு லஞ்சம் வாங்குறவன் ஏமாத்துறவன் என்ன மாதிரி ஒரு இடத்துல கூத்து 2 இடத்துல 3 இடத்துல சம்பாதிக்கிறான். இந்த மாதிரி இருக்கிறவன் உண்மையை சொன்ன ஒரு 5 பவுன்ல போட்டுக்கிறான். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 20,000 30,000 சம்பாதிக்கிறவன் அதே ஒரு வருஷத்துக்கு சம்பாதிச்சா ஒன்ன மாதிரி தங்கத்தேர் வாங்க முடியுமா? வாங்க முடியுதா? நீ ஒரு ராஜா விட்டு புள்ள தங்கத்தேர் பெருசு என்ன பெருசு உங்காய பெற்று அடி வாங்காத ஆள்வானா பாடா கோயா. நான் அப்பயே சொன்னேன் இந்த வேஷம் வேணாம் வாடா இல்ல சென்னை விட்டு ஆடுறதுக்கு இல்ல. நீங்க அவரு ஒருத்தர் ஆடுறாரு அவரு வாஜர் ஆடுறாரு மயில் தேரா பவள தேரா. நான் சொல்றது கேட்டுக்க. முத்து வைடூரியம் கோமேதகம் புஷ்பரகம் மரகதம் மாணிக்கம் சொல்லக்கூடிய அதாவது நவரத்தின கற்கள்ல இது விலை மதிக்க முடியாதது பவளம். அந்த பவள தேர் பவளத்தால் ஆன தேர் எவன் தெருவுல போறானோ அவன் தாண்டா இந்த உலகத்துக்கே பெரிய உலகத்தில் விலை மதிக்க முடியாத தேர் பவளத்தேர். நான் என்ன சொல்றேன், நீ கேட்டா வாங்கி தரலாம் தருவாங்க தவிட்டும் போவாங்க. ஏன் தங்க தேர் ஒட்டி போச்சு. நானும் நாட்டுக்கு இளவரசன் என் அம்மாவோட போய் எம்மா எனக்கு பவளத்தேர் வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். எத்தனை ஆயிரக்கணக்கான பவளத்தேர் நிக்குதா? நாங்களே சொல்றது நீ சொல்ற நான் சொல்றதா நீதான் குண்டாரு. இங்க இருந்து போய் அம்மா எனக்கு பவளத்தேர் கூட அம்மா பவளத்தேர் வாங்கி கேட்டா வாங்கி கொடுப்பாங்க. நாளைக்கு ஆளு வேணும் இங்கப்பா. நான் சொல்ற மாதிரி வீட்டுக்கு போகணும். மோரையா இந்த மாதிரி எப்படி இருக்கிறேன்? சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா இருக்கேன். மோரையா மும்முன்னு வச்சுக்கணும் கோட்டா மாரி. இந்த மாதிரி போன திருடத்துக்கு வர நினைச்சுக்கோ. இங்கப்பா இப்படியே வச்சுக்கணும். இப்படி திருப்பிக்கணும். அம்மா இந்த பக்கம் வந்தா இப்படி திருப்பிக்கணும். அம்மா இப்படி வந்தா இப்படி திருப்பிக்கணும். இப்படியே திருப்பிக்கணும். ஏன்டா மகனே சந்தோஷமா இருக்கீங்க ஏன் கண்ணு இப்படின்னு கேட்பாங்க. அவன் சோறு சாப்பிட வாடா. அம்மா கூட பேசக்கூடாது, பால் குடிக்க கூடாது. முக்கியமா அம்மா பால் குடிக்க கூடாது. பால் குடிக்க கூடாது. யார் பால் குடிக்க கூடாது? அம்மா பால் குடிக்க கூடாது. அம்மா அம்மா சொந்த சாப்பிட கூடாது. அம்மா ஏதாவது டீ குடுறா அதை குடுறா இதை தின்னாலும் திங்க கூடாது. பிடிவாதமா இருக்க வேணும். வாடா கண்ணே கட்டி முடிச்சு ஒரு முத்தம் குடுறான்னு கூட அரியா பிள்ளைட்டு கேட்பாங்க. ஆமா அந்த மாதிரி போய் நீ அம்மா கிட்ட போய் கட்டி உண்ண கூடாது, ஊம்ப கூடாது, உண்ண கூடாது, தூங்க கூடாது. இதெல்லாம் நீ செஞ்சீங்கன்னா யார் சாமி இப்படி இருக்கிற என்ன காரணம் கேட்பாங்க. ஆமா அப்புறமா சொன்னாதான் ஐயோ நம்ம புள்ள இப்படி ஆகி போச்சு ஒரு திங்களா புள்ள செத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி மனம் இறங்கி வாங்கி தருவாங்க. ஆமா நீ பாட்டுக்கு போய் திறந்துட்டு நாய் புந்துக்கதையா அம்மா பழத்தரு அம்மா பழத்தரு அப்படி கேட்டா நீங்க நாளைக்கு வாங்கிக்கலாம் சொல்லுவாங்க. பிடிவாதமா இருந்தா பிடிவாதமா இருந்தா வாங்கிக்கலாம். வெரி குட். நீ வைக்கு வந்துட்ட அம்மாவோட சென்று அம்மாவிடம் சென்று பேசாமல் சாப்பிடாமல் பிடிவாதமா இருந்தால் பவளத்தேர் வாங்கிடலாம். இதெல்லாம் யாரா சொல்லி கொடுத்துக்கும் போக மாட்டேன்னு சொல்லணும். எல்லாமே சொல்றாங்க. இதெல்லாம் யாரா சொல்லி கொடுத்துன்னு கேட்டா யார் பேச்சு உடனே சொல்வேன். அம்மாவிடம் சென்று அம்மா என்னை கூட்டு கேட்டா கூட நான் ஓமையான தான் நிற்பேன். அம்மா கிட்ட போயிட்டு மகன் புலேந்து பேசுவான். என் மகனாகிய புலேந்திரன் இருந்தால் சீக்கிரம் புள்ளே புள்ள உனக்கு பிறந்த மாதிரி இருக்கிறான். மறுபடியும் எடுத்துருவா. அம்மா எதிர்பார்க்க எடுத்துமா. ஓஹோ
தொலை நடுங்க அம்மா இந்த தாயே அம்மா செந்தூரே தாயே என்னம்மா என்னை யாரை ஏற்றிடம்மா அப்படி இருந்துரா கண்ணி அம்மா அடே கண்ணே அடே கண்ணே கண்மணியே கண்ணே கண்ணே அற்புதமே நான் கடிக்கும் பாகே விதய பூபதி பெற்ற அம்மா கடவுளுக்கு அனைத்து உதயது நம்பர் போட்டா இருக்கும் நீ அந்த பக்கம் ஏறியா நான் இந்த பக்கம் ஏறிக்கிறேன்டா எங்க அம்மாட்ட நான் போய் ஏறேன் நீ யாருன்னா அவனை தாங்குவானா அப்படி இல்லம்மா அவன் வந்து நீங்க பெத்தெடுத்த புள்ள ஆமா நான் உங்களுக்கு தத்து புள்ள அவன் ஒரு காம்பளை பால் குடிச்சா அறிவு கட்டவட வீட்டில் இருக்கக்கூடிய பால் குடிச்சுட்டு சொல்லு அத்தாம சொல்றேன் பேசுவாங்க இல்ல பசுமாட்டுல சொல்றேம்மா கண்மணி அம்மா என்னுடைய பாதார இல்லங்களை ஆதாரமாக சேவித்த போது இந்த திருமதராபுரி பட்டணத்திலே சொக்கநாதப்பருடைய ஆசை பெற்றுக் கொண்டேம்மா பாசி வந்து மலைச்சான் அதே சீக்கிரம் அழைத்த காரணம் என்னம்மா அதோ பால் இருக்கின்றது அப்படி ஒரு உண்மையடா
அம்மா, மைந்தன் மேல் ஆசை ஏனம்மா? எனது தாயே மைந்தன் மேல் ஆசை ஏனம்மா? எனக்கு எதுவுமே வேணாம். கண்மணி நான் பால் குடிக்க மாட்டேன், பேச மாட்டேன். புள்ள என்னடா திடீர்னு அழுகுறாங்க இல்லம்மா நீ அங்க போமா மாடி அடிச்சுட்ட புள்ள என்ன அழுவு ஒரு புள்ள இப்படி அழுகுனா அம்மா ஏதாவது கொஞ்சமாவது அம்மா மன இறங்குவாங்களா? அம்மா, எனக்கு பால் வேணும், வேணும். தலை சொல்ல போறான் அம்மா, எனக்கு பால் காரியம் கையை மேல தூக்கிட்டு பெடர் ஓட்டுவாங்கல்ல அந்த மாதிரி கத்தனாட்டம் அம்மாவுக்கு கோவம். யாரா செஞ்சு இப்படி அழுவுற வீட்டுல விளையாடாதா கல்லு கிழிச்சு போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பேச மாட்டேன். ஐயோ அப்படி பண்ணா தம்பி ஓடுற பஸ்ல நின்று போடும் அங்க ஆட்சியெல்லாம் மாறி போடும் இனிமேட்டு அங்க மோடி எல்லாம் உடனே அங்க இறந்துருவாரு. என் மகன் இவ்வளவு காலமாக இந்த மாதிரி வார்த்தையை அவன் பேசியது கிடையாது. அம்மா, நீ பள்ளிக்கு சென்ற இடத்தில் படிக்கும் பொழுது யாராக அடுத்திருந்தா நீ சொன்னாயானால் அவங்களை வாழாத அம்மா, சொல்லுவேன் மதுரை நாயகி. அம்மா தாயே, பள்ளிக்கு சென்ற இடத்தில் யாரும் அடிக்கவில்லை, உதிக்கவில்லை, திட்டவில்லை. ஆனால் அப்படி ஆனால் ஏ கண்மணி அம்மா, நீ விளையாட சென்ற இடத்தில்
அப்படி விளையாட சென்ற இடத்தில் யாராயிரம் உன்னை செய்தார்களா ஆ. அல்லது திட்டினார்களா ஆ. அப்படி இல்லை அண்ணா ஆ. நீ எந்த பொருள் மீது ஆசைப்பட்டிருக்கிறாய் அம்மா ஏ. உன்னமா உலங்க மாட்டேன் பள்ளிக்கூடம் போக மாட்டேன் அம்மா, நீ யாருக்கு கோபப்பட வேண்டாம் தோழர் மேல அடிக்க வேண்டாம் உழைக்க வேண்டாம் ஆனா என் மனதிலே ஒரு எண்ணம் வைத்திருக்கின்றேன் என்ன எண்ணம்? அதை கேட்டால் ஆ. நீ வாங்கி தருவியா தர மாட்டியா ஒரு doubt. என்ன doubt? பள்ளிக்கூடம் போனவன் நாங்க 4 பேர் கூட போனோம். ஆமா. இவனை யாராவது திட்டினாலும் நீ எங்களை விசாரிச்சியா? ஆ. இந்த தேட பத்தி தான் ஐயோ, கேட்கிறேன். அந்த தேவை நீ வந்து 4 பேர் கூப்பிட்டு கேளுமா? ஏய், புட்டி புடுக்கிறோம் வாங்கலாம். அவன் மகனோடு விளையாடுவதற்காக சென்றீர்கள் அப்படி ஏதாவது நீங்க அடிப்பீங்களா இங்க வாடா இங்க வாடா இங்க வாடா இங்க வா அங்கேக்கு போறா அங்கேக்கு போறா இங்க வாடா இங்க வாடா இங்க வாடா கை தூக்குடா கை தூக்குடா ஏய், என் மகனாகிய புலேந்திரனை பாடசாலையிலே சென்று யாராகிலும் அடித்தீர்களா இல்லம்மா. அடித்தீர்களா அவன் கோவித்துக் கொண்டு பால் உண்ண மாட்டோம் நாங்க யாரும் அடிக்கலாமா? இந்த குண்டம் தான் பேசிட்டு இருந்தோம். டாடா, என்னது ஊம்புவா அவன் ஊமையாமா? அப்படிப்பட்ட கஷ்டங்கள் மனதிலே என்ன நினைத்திருக்கிறாய் நீ எது கேட்டாலும் வாங்கி தர சித்தராகி இருக்கிறேன் என்ற அன்னை அம்மா. உனக்கு என்னடா எதை மரியாதை? கேட்டாலும் வாங்கி தருவீங்களா கண்டிப்பாக ஆகட்டும் தங்கத்தே, புடவை தங்கத்தே, தந்தை பற்றாத தகுதியில் மண்ணில் மாமன் வந்தே தந்தா. மங்களமுள்ள ராஜவேல மாணிக்கத்தே, முத்தித்தே தந்தா. அம்மா, அம்மா, தேவலோகம் தேர்ந்தெடுக்கக்கூடிய தேவனை தாத்தா எனக்கு தங்கத்தை தந்தார். மாமாவை கோபாலக்கண்ணன் மகளிர் தங்கைக்கு பேர்பட்ட அதிநாயகத்திற்கு பிள்ளை இருந்திருக்கிறது அப்படி என்று அது ஒரு தாத்தாவாகிய தேவேந்திரன் தங்கத்தை தங்கத்தை தந்தார். பாட்டனாகிய மாலாகிய கோபாலக்கண்ணன் ஒன்றே தந்தார். ஒன்றே தந்தார் இந்த தென்மழை ஆண்டக்கூடிய அள்ளி மகாராணிக்கு ஒரு ஆண் வாரிசு பிறந்திருக்கிறது. மட்டுமுள்ள அப்படி இல்லை என்பதெல்லாம் மட்டுமல்ல ராஜவேல மாணிக்கத்தே அண்ணாண்ட யாருண்ணா அப்படி அடிச்சுக்காத பஞ்சு குத்துல தேவையா தட்டுங்க. போடுங்க இந்த வாட்டி டிசீஸ் மயில் டிசீஸ் போடுங்க. அம்மா கண்மணி தாத்தா தங்கத்தை தந்தார். உண்மை. மாலாக கோபாலக்கண்ணன் பொன்தே தந்தார். உண்மைதான். மற்றுமுள்ள ஆஜர் எல்லாம் ஆ. மாணிக்கத்தை முத்தத்தை தந்தார்கள். ஆனா உனக்கு நான் மகனா பிறந்தேனே எனக்கு நீ என்னமா செய்து தந்திருக்கின்றாய்? கண்மணி ஆ. இத்தனை பார்ப்பவர்கள் போகிறவர்கள் எல்லோரும் அதிநாயகத்திற்கு பிள்ளை பிறந்திருக்கிறது ஆமா. அப்படி இந்த அன்பளிப்பாக தங்க தேர் பொன் தேர் மாணிக்க தேர் முத்து தேர் இத்தனையும் கொடுத்தார்கள். ஆனா இப்பொழுது உனக்கு என்ன தேர் வேண்டும் என்று இப்படி அழைக்கிறாய் அம்மா ஏ. உலகத்திலே விலமதிக்க முடியாத தேர் பவன தேர் வேண்டும் அம்மா. எந்த கந்தை தேர் என்று ஒரு பாணியில எவனா எந்த கந்தை தேர் எவனா இந்த வேலைக்கு போ வாயாலே உன் பொண்டாட்டி நல்லா இருக்கா? எவனா இந்த வேலைக்கு போ? புள்ள அடியா புள்ள வெளியாடுற பிள்ளைகிட்ட பவளத்தேர் வாங்கி வர வேண்டும் என்று நெஞ்சு விட்டுக்கிறான்னா இவ்வளவு காலம் இல்லாம ஆனா கண்டிப்பா அவன் அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்திருப்பான். ஆம்டா என்னைய சாதகம் சொல்லணும். அம்மா எந்த வாயா நான் விளையாடிக் கொண்டிருந்த தங்க தேர் ஒழிந்து விட்டது. எனக்கு பவள தேர் 3 தினத்துக்குள் வரவில்லை என்றால்
என்றால் என் உயிரை இப்பவே போய்க் கொள்வேம்மா. ஏ மகனே புலேந்திரா, 3 தினத்திற்குள்ளாக பவளத்தேர் வரவில்லை என்றால் உயிரை மாற்றிக் கொள்வேன். ஆமா. அப்படி என்று பிடிவாதம் செய்கிறார். உனக்கு பவளத்தேர் தானே வேண்டும். பவளத்தேர் 3 தினத்துக்குள் வர வேண்டும் அம்மா. இந்த தென்மதுரை ஆண்டு வரக்கூடிய ஆண் அரசியல் நாயகம் 3 தினத்திற்குள்ளாக உனக்கு பவளத்தேர் வர வைக்கின்றேன். ஆமா. நீ இல்லறத்திலே இருப்பாய். உனக்கு பவளத்தேர் தானே வேண்டும். எனக்கு பவளத்தேர் 3 தினத்துக்குள் வர வேண்டும் அம்மா. போடா என்னடா இன்னொரு அடிச்சே நீ ஆறு பார்த்து சோத்துக்கல அவனை சொல்லணும்மா நாங்க வந்து கேக்குற அது சொல்றேன். இந்த தென்மதுராபி வட்டடத்திலே மகனாகிய பூமிலக்க இந்திரன் பவளத்தேர் வேண்டும் என்று பிடிவாதம் செய்கிறான். 3 தினத்திற்குள்ளாக பவளத்தேர் வேண்டும் என்கிறான். ஆதலால் என் மூத்தாராகிய தர்மபுத்திர மகாராஜன் இந்திரபிரஸ்தத்திலே இருக்கிறார். திருமணம் செய்து மகனாகிய புலியந்திரன் பிறந்த நாள் முதல் இதனால் வரை இந்த வஜ்ர மகாராஜன் என்னை வந்து பார்த்தது கிடையாது. மகனாகிய புலியந்திரனை வந்து பார்த்தது கிடையாது. இவர்களை வர வைக்க வேண்டும். அர்ஜுனனை எப்படியாக வர வைத்து பவளத்தேர் கொண்டு வர செய்ய வேண்டும். ஸ்டூல போட்டு சரத்தை எழுது சீக்கிரம் நிறுவை எழுதுவாங்க. இங்க பாரு ஸ்டூல் இங்க இருக்குது பாரு. நல்ல சாப்பாடு சொல்லுமா முன்னூறு எழுதி போறேன். எழுது. ஸ்ரீ மகர் ராஜராஜேஸ்வரி மண்டியில பேசி பக்கத்துல ஆஸ்பத்திரி நல்லவளம் தாலுகா பணவளம் போஸ்ட் குண்டிட்டு இருக்கிறவன் பலவு சிதி மவன் பலவு சரி வேளாண் என்னடா ஒரு ஒரு ஏட்டை புதுசா பண்றேன். இப்ப சொல்லுமா நான் சொல்வதை போல் எழுத வேண்டும். நான் சொல்வதை போல் எழுத வேண்டும். எப்பாடி சூழ் உலகு எப்பாடி அசி பெற்றி தரன்றாரு எம்மா தாழ்வில்லாதோங்கோ அந்த தர்ம பூபதிக்கு அங்க மதுரையை ஆடும் இந்த மாது பொன் அரசி மாது பொன் அரசி அது என்ன அந்த விஜய பூவதற்கும் விலங்கிடும் எனக்கும் அந்த விஜய பூவதற்கும் நாங்கள் செய்த மாதவத்தால் அவன் ஜனத்திடும் புரியந்திரன் அவன் பள்ளிக்கு சென்று அவன் பாங்குடன் திரும்பி அவன் பள்ளிக்கு அவனுக்கு சூறை நோய் கண்டு அவன் சூழ்ந்து மேலிருந்தான். அவன் கண்கருணி கடைவாய்தான் நீர் வர அவர்கள் வந்து பார்த்திடவே அவர் மலையில் மரணம் அவர் என்னே சொல்லி இந்த நிருபத்தை கண்டு நீங்கள் வந்தால் பார்க்கலாம். இப்படிக்கு தென்மதுரை ஆண்டு வரும்படியான அன்னை மகாராணி
உன் கையெழுத்து போடு. போடுறோமா? என்னடா அம்மா நேரம் எழுதுனா அப்புறம் என்ன கட்டலர்ல போட்டுக்கிட்டு தீத்துற? என்ன நீ என்னென்னமோ சொல்ற, நாளைக்கு போய் ஸ்டேஷன்ல மாட்டிட்டா எவனா இருந்தாலும் என்னத்துல முடிப்பாங்க. அப்ப கை ரேகை வச்சு யாருக்கும் தெரியாது. ஏன் தெரியாது? இப்ப அதுதான் சரியான அடையாளம். நிறுத்து கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸ் பின்னாடி போறதா? ஏண்டா கம்மியாக்கி போஸ்ட் ஆபீஸுக்கு பின்னால போட்டா நெருப்பு போகுமா? ஏய், இதை நேரடியாக இந்திரபிரஸ்தத்துக்கு எடுத்து சென்று என் மூத்தாராகிய தர்மபுத்திர மகாராஜிடத்திலே கொடுத்தார். அவர் தம்பியாகிய அர்ஜுன மகாராஜனுக்கு அறிவுரை சொல்லி சீக்கிரம் இங்கு அனுப்புவார். 3 தினத்திற்குள்ளாக பவளத்தேர் எடுத்து வர வேண்டும். அப்படியே இருக்குமா? சென்று வா. எனக்கு